Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. நீ அழைக்க வேண்டியவர் அவர்தான். நாம் இருவர் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு விடயத்துக்காக போன் பண்ண வேண்டியிருக்கு. அவ்வாறு கால் பண்ண வேண்டிய நபரை தூரத்துல நீங்க காண்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த நேரத்துல என்ன செய்வீங்க? உங்களுக்கு முன்னால் உள்ளவரை கூப்பிட்டு என்ன செய்வீங்க? நீ அழைக்க வேண்டியவர் அவர்தான் அப்படின்னு சொல்லி காட்டுவீங்க. இவ்வாறு நாம் அவர்தான், இவர்தான், அவர்தானா, இவர்தானா, இவற்றையெல்லாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? அவர்தான். That is who. That is who. இதை நாங்க சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி that's who, that's who அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இவர்தான், இதை எப்படி சொல்வோம்? Very good. This is who. This is who. This is who. இப்ப நாங்க பாப்போம், அவர்தானா, இவர்தானா அப்படின்னு வினாக்களை கேட்க போன்றோம். இங்கு அவர்தானா என்பதை எவ்வாறு கேட்கலாம்? Is that who? Is that who? Is that who? அப்படின்னா இவர்தானா, இதை எப்படி கேட்போம்? Amazing. You got it. Is this who? Is this who? Again, is this who? இப்போ நாங்கள் உதாரண வாக்கியங்களினூடாக இவற்றை பற்றிய தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நீ அழைக்க வேண்டியவர் அவர்தான். அவர்தான். That's who you should call. That's who you should call. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. That's who you should call. இதை வெற்றிகரமாக செய்தவர் அவர்தான். ஏதோ ஒரு வேலை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிக்கப்பட்டிருக்குது. இதை செய்து முடிச்சவர் அவர்தான். அவர்தான். That's who did it successfully. That's who did it successfully. Again, that's who did it successfully. அடுத்து நாங்க பாப்போம், இவர்தான் நான் பேசிக்கொண்டிருந்தவர். நீங்க ஒரு ஆளை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசி இருக்கிறீங்க. இப்ப இல்ல, முதல்ல பேசிக்கொண்டிருந்தீங்க. அவர் இப்ப உங்க கண்ணுக்கு முன்னுக்கே வந்துட்டார். அவ இப்ப என்ன செய்யறீங்க? அவரை சுட்டி காட்டி சொல்றீங்க, இவர்தான் நான் பேசிக்கொண்டிருந்தவர். This is who I was talking about. ஏன் இங்க about பயன்படுத்துகின்றோம்? ஒருவரை பற்றி பேசிக்கொண்டிருந்திருக்கிறோம். ஒருவரை பற்றி பேசிக்கொண்டிருந்திருக்கிறேன். ஆகையால் talking about என்றவாறு பயன்படுத்த வேண்டும். This is who I was talking about. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. This is who I was talking about. இவர்தான் அவருடைய கடினமாக உழைக்கும் இயல்புக்காக நான் போற்றுகின்ற நபர். இவர்தான் நான் போற்றுகின்ற நபர். இவர்தான். This is who நான் போற்றுகிறேன். I admire. எதற்காக? கடினமாக உழைக்கும் இயல்புக்காக. For her hardworking nature அப்படின்னு சொல்லி ஒரு லேடியா இருந்தா சொல்லுவோம். ஒரு ஜென்டா இருந்தா for his hardworking nature அப்படின்னு சொல்வோம். ஆணாக இருந்தால் எப்படி சொல்வோம்? for his hardworking nature என்போம். பெண்ணாக இருந்தால் for her hardworking nature. வாக்கியத்தை மறுமுறை சொல்லி பார்ப்போமா? This is who I admire for his hardworking nature. This is who I admire for her hardworking nature. ரொம்ப இலகுவா இருந்துச்சா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இனி இவற்றை பயன்படுத்தியவரை வினாக்களை கேட்கலாம் என்று பார்ப்போம். நான் அதை பற்றி கேட்க வேண்டியவர் அவர்தானா? ஏதோ ஒரு விஷயத்த போய் இப்படி எல்லாம் கேளுங்கன்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல நான் பேர் சொல்லி கதைச்சிருப்பேன் தானே. அந்த நபரை தூரத்துல கண்டுட்டாங்க. கண்டோன்னு என்ன கேக்குறாங்க?
அவர் தானா நான் அதை பற்றி கேட்க வேண்டியவர்? அவர் தானா? Is that who? Is that who I should ask about it? Is that who I should ask about it? எல்லாரும் வாய் விட்டு என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Is that who I should ask about it? நான் உதவி செய்ய வேண்டியவர் இவர் தானா? யாரோ ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த சொன்ன நபரை இவர் கண்டோன்னு கேக்குற, இவர் தானா நான் உதவி செய்ய வேண்டியவர்? வினா, இவர் தானா? Is this who I should help? Is this who I should help? Again, is this who I should help? Once more, is this who I should help? நான் ஏன் அங்கே போக வேண்டும்? ஒரு ஆளை நாங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்க சொன்னமன்றதுக்காண்டி எல்லாரும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம செய்ய மாட்டாங்க. அப்ப என்ன கேக்குறாங்க? நான் ஏன் அங்க போக வேண்டும்? Why should I go there? Why should I go there? Why should I go there? Again, why should I go there? அடுத்த உதாரணம், நாம் ஏன் அதை கற்க வேண்டும்? ஏதோ ஒரு பாடத்தையோ இல்ல ஒரு விடயத்தையோ சொல்லி இதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க, படிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப அவங்க திருப்பி எங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறாங்க? நாம் ஏன் அதை கற்க வேண்டும்? ஏன் அதை கற்றுக்கொள்ள வேண்டும்? Why should we learn it? Why should we learn it? Again, why should we learn it? இப்ப உங்கள பல பேருக்கு தோன்றலாம், why should we learn English? Why should we learn English? அப்போ இந்த இட்டன்பர்க்கு பதிலாக நீங்க எதை வேணுமென்றாலும் போட்டுக்கொள்ளலாம். அடுத்து நாங்க பார்ப்போம், அவன் விழப்போகிறான். ஒரு ஆள் நிற்கின்ற அந்த நிலையை, அதாவது பொசிஷனை வச்சு நாங்க ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றோம். இப்படியே நின்றுட்டு இருந்தாருண்டா இல்ல இதையே செய்துட்டு இருந்தாருண்டா என்ன நடக்க போகுது? அவர் விழப்போகிறார், அவன் விழப்போறான். மேக்கிங் அ ப்ரெடிக்ஷன். இவ்வாறு எதிர்வு கூறல்களை கூறுவதற்கு நாம் ஆங்கிலத்தில் going to எனும் வடிவத்தை பயன்படுத்தலாம். இதனுடைய வாக்கிய அமைப்பு am or is or are plus going to plus V1 என்றவாறு அமையும். அப்போ இங்கு அவன் விழப்போகிறான். அவன் என்பதற்குரிய உதவி வினைச்சொல் என்ன? Very good. is. He is going to விழப்போகிறான். He is going to fall. He is going to fall. Again, he is going to fall. அவள் அவர்களுக்கு உதவி செய்ய போகிறாள். அவ சொன்ன கதைகளை வச்சு எங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கிடைச்சிருக்குது. அவள் அவங்களுக்கு உதவி செய்ய போறாள். இது என்னுடைய ப்ரெடிக்ஷன், எதிர்வு கூறல். எப்படி இதை நாங்க சொல்லலாம் ஆங்கிலத்துல? அவள் she, இங்க மிஸ் தான் பயன்படுத்துவோம். she is going to உதவி செய்கிறது, help. She is going to help. யாருக்கு? அவர்களுக்கு. She is going to help them. இங்க நாங்க to them அப்படின்னு போடக்கூடாது, அவர்களுக்கு என்று. She is going to help them என்றுதான் போடுவோம். ஏனென்றால் இந்த help என்னும் வினைச்சொல் செயற்படு பொருள் குன்றா வினை. ஆங்கிலத்தில் நாங்க transitive verb அப்படின்னு சொல்வோம். அப்படின்னு என்ன செய்யும்? transitive verbs செயற்படுற பொருளை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியன. preposition ஹெல்ப் இல்லாமலே செயற்படுற பொருளை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியன. She is going to help them. She is going to help them. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? அவர்தான், that's who. இவர்தான், this is who. அவர்தானா, is that who. இவர்தானா, is this who. Why should I? Why should we? மற்றும் making prediction using going to என்பவற்றை அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் பேசலாம் என்பதை யோசித்து எழுதி பாருங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers, and if you have any mistakes, I will correct it for you. Don't hesitate to comment or don't ignore the comment section. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனை இக்னோர் பண்ணிட்டு இல்லாட்டி ஹெசிடேட் பண்ணிட்டு போறீங்க. அப்படி செய்யாதீங்க. தயக்கப்படுறீங்க.
இல்லாட்டி சில பேர் எனக்கு தெரிஞ்சது தானே, என்னத்துக்கு நான் கமெண்ட் பண்ணி மினக்கிடுவேன் அப்படின்னு விட்டுட்டு போறீங்க. ப்ளீஸ் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.